அன்பிற்குரியவர்களே, அல்பிருனி என்பவர் பெர்சியா நாட்டில் பிறந்தவர். கிபி 973 முதல் 1048 வரை வாழ்ந்தவர். அல்பிருனியின் காலத்தில் அரேபியர்கள் கல்வி அறிவில் சிறந்து விளங்கினர். அறிவியல் சம்பந்தமான நூல்கள் அக்காலத்திலேயே அரேபிய மொழியில் எழுதப்பட்டன. மிகச்சிறந்த அறிஞராகிய அல்பிருனி அரேபிய மொழியில் இந்திய நாட்டையும் அதன் கலாச்சாரத்தையும் பற்றி டாரிக் உல் ஹிந்து என்ற நூலை எழுதி வெளியிட்டார். இந்த நூலே நமது நாட்டினை பற்றி அரேபியர்களும் ஏனைய வெளிநாட்டவர்களும் அன்று அறிய காரணமாய் இருந்த ஒரு தலை சிறந்த நூல். தனது கடைசி காலத்தில் கஜினி என்ற இடத்தின் முகமதுவால் அல்பிருனி சிறைப்பட்டார். ஆனால் அல்பிருனிக்கு முகமதுவின் அவையில் உரிய மரியாதையெல்லாம் வழங்கப்பட்டன. அல்பிருனி மரணப்படுக்கையில் இருந்தபோது அவரை பார்க்க கணித பேராசிரியர் ஒரு வந்தார். அந்த கணித பேராசிரியர் ஏற்கனவே அல்பிருனியிடம் ஒரு கணித புதிரை பற்றி பேசியிருந்தார். எனவே தன் நண்பரான அந்த கணித பேராசிரியரை கண்டவுடன் அல்பிருனி, நீங்கள் போட்ட அந்த கணித புதிருக்கு விடை காண்பது எவ்வாறு என்று கேட்டார். நண்பர் திடுக்கிட்டார். சாவு படுக்கையில் கிடப்பவருக்கு அந்த புதிரை பற்றி என்ன கவலை வேண்டியிருக்கிறது என எண்ணமிட்டார். எனவே அல்பிருனியிடம், இப்போதான் அந்த புதிரை பற்றி பேசுவது, அதற்கு இதுவா நேரம் என கேட்டார். ஆனால் அல்பிருனி விடுவதாக இல்லை. நான் விடையை அறியாமலேயே மேலுலகம் போய்விட வேண்டும் என்றா நீங்கள் விரும்புகிறீர்கள் என தீனக்குரலில் மெதுவாக கேட்டார். கணித பேராசிரியர் மன்னிப்பு கேட்டு கணித புதிருக்கான விடையை விவரித்தார். அல்பிருனி நிம்மதி பெருமூச்சுடன் உயிர் பிரிந்தது. அவர் மரித்து போகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஏன் பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகளெல்லாம் அறியாத ஒரு புதிரானவைகள். இந்த புதிருக்கான விடை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்புமாகவே உள்ளது. இதை அறியாமலேயே நாம் இந்த உலகத்தை கடந்து போய்விடக்கூடாது. எபிரேயர் 2 அதிகாரம் 4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்பதாக. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.